சென்னை தலைமைச் செயலகத்தை அதிர வைத்த காவலர் கோதண்டபாணி. என்ன நடந்தது? சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை அப்புறம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில தன்னோட மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதா குற்றம் சாட்டி நீதி கேட்டு தலைமை காவலர் ஒருத்தர் தலைமைச் செயலகத்துல போராட்டத்துல ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த போராட்டத்துல அவர் செஞ்ச செயல் காவலர்களையே ஆடி போக வச்சிருக்கு. சென்னையை அடுத்த ஆவடி காவலர் குடியிருப்பைச் சேர்ந்த கோதண்டபாணி சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்துல தலைமை காவலரா பணியாற்றிட்டு வராரு. போன 2021வது வருஷம் அவரோட மகளுக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்ட நிலையில எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. சிகிச்சையப்போ குழந்தைக்கு தவறான முறையில ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதன் காரணமா குழந்தையோட வலது கால்ல ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு கால் கருமை நிறமா மாறியிருக்கு. நிலைமை மோசமானதை தொடர்ந்து குழந்தையோட உயிரை பாதுகாக்க அவங்களோட வலது பாதத்தை அறுவை சிகிச்சை செஞ்சு அகற்ற வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மருத்துவர்களோட தவறான சிகிச்சையால குழந்தையோட கால் பாதம் அகற்றப்பட்டதா குற்றம் சாட்டி கடந்த 4 வருஷத்துக்கும் மேலா கோதண்டபாணி பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள்ல ஈடுபட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் தொடர்பா ஓட்டேரி காவல் நிலையத்திலையும் அவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த விவகாரத்துல மருத்துவர்களோட அலட்சியம் நிரூபிக்கப்பட்டா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் முன்னாடியே தெரிவிச்சிருந்தாரு. இது பத்தி சொல்றப்போ கோதண்டபாணியோட புகார் பதிவாயிருக்கு. அவருக்கு 5 வருஷங்கள் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்திருக்காங்க. எந்த மருத்துவருக்கும் அந்த குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணம் இல்ல. அவங்க கொடுத்த சிகிச்சையில குறைபாடு இருக்குதா அப்படின்னு ஆய்வு செஞ்சு இந்த குழு அளிக்கக்கூடிய அறிக்கையை பொறுத்து கட்டாயமா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தன்னோட மகளுக்கு நீதி கேட்டு காவலர் சீருடையில தலைமைச் செயலகத்துக்கு வந்த கோதண்டபாணி திமுக கொடியை எரிச்சு போராட்டத்துல ஈடுபட்டாரு. இதனால அங்க திடீர் பதற்றம் ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவர் இந்த சம்பவத்துல ஈடுபடும் போது அதை பார்த்த அங்க பணியில் இருந்த போலீசார்கள் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க. பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த திமுக கொடிய தண்ணீர் ஊற்றி அணைச்சாங்க. உடனடியா 8 கோதண்டபாணிய கைதும் செஞ்சாங்க. தன்னை தடுத்த போலீசார்கிட்ட அவர் வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டாரு. கைது செய்யப்பட்ட கோதண்டபாணி கிட்ட விசாரணை நடந்துட்டு வருது. தலைமைச் செயலகம் முன்னாடி சீருடையில இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் திமுக கொடிய தீ வச்சு எரிச்ச சம்பவம் அலுவலர்கள் மத்தியில பரபரப்பா பேசப்படுது.